குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பெரியவா சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. ராணுவத்துல பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி. அவருக்கு தெய்வத்து மேல எல்லாம் பெரிய நம்பிக்கை கிடையாது, அதுவும் மகா பெரியவா மேல நம்பிக்கையே கிடையாது. ஆனா அவருடைய மருமகளும் அவருடைய மகனும் பெரியவா மேல ஈடுபாடு காமிச்சாங்க. பெரியவால அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து தரிசனம் பண்ணாங்க. அவங்களுக்கு கல்யாணமான புதுதுல அந்த மருமகளுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்ன அப்படின்னா, அந்த சமயத்துல அந்த பொண்ணு கருவுற்றிருந்தா. அப்போ அவளுக்கு கனவுல பெரியவா வந்தார். எப்படி அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்குது. பிறந்த சமயத்துல பெரியவா அவங்க வீட்டு வழியா வரார். அவங்க வீட்டு முன்னாடி நின்றுட்டு கொஞ்ச நேரம் நிக்கிறார். இவங்க உள்ள இருந்து பெரியவா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்றதுக்காக பெரியவாட்ட காமிக்கிறாங்க. பெரியவா என்ன சொல்றார், 3 மாசம் கழிச்சு மடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்க்கவும் இல்லை, ஆசீர்வாதமும் பண்ணல, கிளம்பி போயிட்டார். இதோட கனவு முடிஞ்சது. எழுந்து தன்னுடைய கணவர்கிட்ட இந்த பெண் அந்த கனவை பகிர்ந்துக்கிட்டாங்க. பெரியவா கனவுல வர்றது ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்ல சகுனமான ஒரு விஷயம்தான். அதனால இதுக்கு ஒன்றும் நம்ம கவலைப்பட வேண்டாம், குழந்தை பிறந்தோன்னா பெரியவாட்ட கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படின்னு அந்த கணவரும் சொல்லிட்டார். அதற்கப்புறமா அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. 3 மாதம் கழிச்சு பெரியவாளை தரிசனம் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க போனா அன்னைக்கு அனுஷம் மாதிரியான ஒரு விசேஷ தினம். அதனால நிறைய கூட்டம். இவங்க காலமுறையே போயிட்டாங்க. 6 மணிலிருந்து அந்த கியூல நிக்கிறாங்க. ஒரு 2-3 மணி நேரம் நின்னதுக்கு அப்புறமா பெரியவா ஒவ்வொருத்தருக்கும் தரிசனம் கொடுத்து பிரசாதம் கொடுத்து அனுப்பி வச்சுட்டு இருந்தார். இவங்க முறை வரும்போது பெரியவா எழுந்து உள்ள போயிட்டார். அதுக்கப்புறம் பெரியவா திரும்ப வரும் வரைக்கும் காத்திருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் பெரியவா வந்ததுக்கு அப்புறமா இவங்க தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்கள பெரியவா பார்க்கவே இல்லை. இவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, பெரியவா கனவுல வந்து ஒரு விஷயம் சொன்னா நிச்சயமா நம்ம நேர்ல வரும்போது அதை ஞாபகப்படுத்தி நம்மளை கூப்பிடுவார். நம்ம இவ்வளவு நேரம் இன்னும் பெரியவா கூப்பிடல, ஆனா கனவுல வந்தது ஒரு நல்ல விஷயம்தான், அதுவே நமக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு 2 பேரும் ஒரு ஆதங்கம் இருந்தாலும் பெரியவா கனவுல வந்ததையே பெரிய பாக்கியமா நினைச்சு அங்கிருந்து கிளம்புறதுக்காக நினைச்சாங்க. ஏன்னா அவங்க திரும்ப ஊருக்கு வர்றதுக்கு இரவாயிரும் அப்படிங்கிறதுனால திரும்பி வர்றதுக்காக நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு அணுக்க தொண்டர் அவங்கள பெரியவா கூப்பிடுறதா அழைச்சிட்டு போனார். அப்போ பெரியவா அந்த குழந்தைய பார்த்துட்டு, எனக்கு காமிக்கிறதுக்காக தான் குழந்தைய அழைச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டார். இந்த ஒரு வார்த்தையில பெரியவா கனவுல வந்த அந்த விஷயம் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமா பெரியவா அப்படின்னு ஆனந்த கண்ணீரோட அந்த குழந்தைய பெரியவா கிட்ட காமிச்சாங்க. பெரியவா அந்த குழந்தைய பார்த்து சிரிச்சார். பேரெல்லாம் வச்சாச்சா அப்படின்னு கேட்டார். இல்ல பெரியவா, உங்கள்கிட்ட காமிச்சிட்டு உங்களோட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறமா பேர் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் பெரியவா அப்படின்னு அந்த பெண்ணும் அந்த கணவனும் பெரியவா கிட்ட சொல்றாங்க. அப்ப நானே நாமகரணம் பண்ணிடுறேன் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற அணுக்க தொண்டரை நேரம் நல்லா இருக்கான்னு பாரேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த அணுக்க தொண்டர் சொல்றார், இன்னைக்கு காலையில இருந்தே நேரம் சரியில்லை பெரியவா, இப்பதான் 2 நாளைக்கு அப்புறம்தான் நேரம் நல்லா இருக்கு, இப்ப அமோகமா இருக்கு பெரியவா அப்படின்னு பெரியவா அந்த அணுக்க தொண்டர் சொன்னார். அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது, பெரியவா இவ்வளவு நேரம் எதுக்காக காக்க வச்சார் அப்படின்னு. பெரியவா அந்த குழந்தையோட காதுக்கு பக்கத்துல காமாட்சி காமாட்சி காமாட்சின்னு 3 முறை சொல்லி அந்த குழந்தைக்கு காமாட்சின்னு பேர் வச்சார். மகா பெரியவானுடைய அற்புதங்கள் இது மாதிரி நிறைய மெய்சிலிருக்க வைக்கும். இந்த அற்புதங்களின் தொகுப்பைத்தான் நம்ம கருணை கடல் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக தொடரா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி அப்படின்னு 6 மொழிகள்ல நாம எடுக்க இருக்கிறோம். அதற்கான பணிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த ஒரு மிகப்பெரிய கைங்கரியத்துல நிறைய பொருட்செலவு ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதுல மகா பெரியவா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களான 36,393 நாட்களை மையமா வச்சு
அவ்வளவு பக்தர்களை ஒருங்கிணைச்சு இந்த மகத்தான காரியத்தை செய்ய நாங்க திட்டமிட்டிருக்கோம். இதுல நீங்களும் ஒரு பக்தி எண்ணா இணைஞ்சு மகா பெரியவானுடைய அனுக்கிரகத்தையும் அற்புத வாழ்க்கையையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போற ஒரு உன்னதமான காரியத்துக்கு ஆதரவா நீங்களும் இருக்கணும் அப்படின்னு பெரியவாங்களுடைய பாதங்கள்ல பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி.